ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி, டூஸ்டே. இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து வெஸ்டேஜ் சக்சஸ் சீக்ரெட் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ட்ரைனிங் பார்க்க போறோம். இந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம வெஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரானிவல்ஸ் அக்ரில வந்து 2 ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பில்லிங் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி வெஸ்டேஜ் மட்டும் இல்லை, அந்த 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 கேட்டகரியில ஃபெர்டிலைசர் எந்தெந்த கம்பெனிலாம் சேல்ஸ் பண்றாங்களோ எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ வெஸ்டேஜ் கம்பெனியில இப்போ நமக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால மட்டும் பில்லிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து தமிழ்நாடு சென்னை பிரான்ச் மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்க பில் பண்ணாலும் கம்பெனி இங்க இருந்து வந்து அவங்க ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலயும் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பில்லிங் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து யாரெல்லாம் வந்து வெஸ்டேஜ்ல வந்து அக்ரி யூமிக்கும் அக்ரி கிரானிவல்ஸ் இந்த அக்ரி ஹியூமிக் கிரானிவல்ஸும் ஹியூமிக் லிக்விடும் வந்து யாருக்கெல்லாம் வந்து வேணுமோ, யாரெல்லாம் வந்து அதை அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களோட நீங்க ஃபாலோ பண்ணி அதை வந்து வாங்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி இந்த செப்டம்பர் மந்தோட பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா நாளையோட முடியுது. நாளைக்கு 1ஆம் தேதி, அக்டோபர் 1ஆம் தேதி, 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற பிசினஸ் எல்லாமே செப்டம்பர் மந்த் கணக்குல தான் வரும். வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் மந்த் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி டு 1ஆம் தேதி தான். ஓகேங்களா? 2ஆம் தேதி, செப்டம்பர் 2ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற பிசினஸ் எல்லாமே செப்டம்பர் மந்த் கணக்கு. அப்புறம் அக்டோபர் மந்த் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அக்டோபர் 2ஆம் தேதியில இருந்து தான் அக்டோபர் மந்தோட பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். வெஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த் அப்படிங்கிறது 2 to 1. 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 1ஆம் தேதி முடியும். அடுத்த மாசம் 1ஆம் தேதி முடியும். அதுதான் 1 மந்த் கணக்கு. புரியுதுங்களா? அப்ப நாளைக்கு வரைக்கும் நடக்கிற பிசினஸ் எல்லாமே செப்டம்பர் மந்த் கணக்குல தான் வரும். செப்டம்பர் மந்த் பிவியா தான் வச்சுக்கோங்க. செப்டம்பர் மந்த் இன்கம்ல தான் வரும். ஓகேங்களா? அதனால வந்து இந்த செப்டம்பர் மந்த் கணக்குல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட பர்ச்சேஸை நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஈவினிங்குள்ள கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா ஈவினிங்க்கு மேல வந்து கடைசி நாள் அப்படிங்கிறதுனால வந்து இந்தியா ஃபுல்லா நிறைய பில்லிங் போடுவாங்க. அதனால வந்து சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்லோவா இருக்கும், டவுனா இருக்கும், பிவி ஆட் ஆகாம இருக்கும், அப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஈவினிங்க்கு முன்னாடி 4-5 மணிக்கு முன்னாடியே யாரெல்லாம் பண்ணணும்னு ஏதாவது பண்ண வேண்டியது இருந்ததுன்னா பண்ணி முடிச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி வந்து 9 மணி 10 மணிக்கு மேல 2ஆம் தேதி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 2ஆம் தேதி அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் எவ்ரி மந்த் 2ஆம் தேதி நம்ம புது மந்த்துக்கான பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது 2ஆம் தேதி கரெக்டாக எல்லாரும் 2ஆம் தேதி பண்றவங்க எல்லாம் 2ஆம் தேதி பண்ணிருங்க. இந்த மாசம் மொத்தம் என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னா அக்டோபர் 2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறதுனால பிசிக்கல் பில்லிங் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதுக்கான அப்டேட் நாளைக்கு நான் தரேன். ஆன்லைன்ல பில் பண்ணலாம், வெஸ்டேஜ் அப்ளிகேஷன்ல பில் போட்டுக்கலாம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து இப்ப இந்த மந்த்துக்கான பில்லிங் வந்து பாத்தீங்கன்னா நாளையோட முடியுது. அது யாரெல்லாம் வந்து பண்ணணுமோ கொஞ்சம் பண்ணுங்க. எப்பயுமே வந்து பாருங்க, இந்த மாதிரி வந்து மந்த் எண்டுல பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க சேர்ந்துட்டீங்க, இப்ப நீங்க அடுத்த மாசம் தான் சேர்றீங்கப்பா, உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங்கே நாளைக்கு மேலதான் இருக்கு, அதாவது ஒரு 2ஆம் தேதிக்கு மேலதான் இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க இந்த மந்த்ல இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்ப உள்ள இருக்கிறீங்க, ஐடி போட்டாச்சு அப்படிங்கும் போது இந்த மந்த்ல நீங்க ஐடி போட்டிருக்கீங்க போது இந்த மந்த்லயே ஜாயின் பண்ண மந்த்லயே பர்ச்சேஸ் பண்றதுதான் பெஸ்ட். இந்த பிசினஸை நீங்க பிசினஸா பண்ண முடியும். நாளைக்கு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கும் போது அப்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க. இப்ப வந்து ஒரு டைம் அந்த ஒரு சிங்கிள் பர்ச்சேஸ் நீங்க பார்த்துக்கிட்டு விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க பிசினஸ் பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படுவீங்க. ஏன்னா நான் என்னோட அனுபவத்துல நான் அந்த மாதிரிலாம் நிறைய பேரை பாக்குறேன். அவங்க பேசுறத கேட்கும்போது அதெல்லாம் வந்து நான் பாக்குறதுனாலதான் அதெல்லாம் சொல்றேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த பிசினஸ் நான் பண்ண போறேன், இது எனக்கான பிசினஸ், இதுல என்னால சாதிக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும். கொடுக்குற காசுக்கு பொருள் வந்துட போகுது. எக்ஸ்ட்ராவா ஒன்றும் காசு கொடுக்கலையே, ₹1 கூட எக்ஸ்ட்ராவா கொடுக்கலையே. அப்ளிகேஷன் ஃபீஸ், ஜாயினிங் ஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், ரினியூவல் ஃபீஸ்னு ஏதாவது ₹1 எக்ஸ்ட்ராவா கொடுக்குறீங்களா சொல்லுங்க? இல்லையே. கொடுக்குற காசுக்கு ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? நீங்க எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான பில்லு உங்களுக்கு கையில் வருதா இல்லையா? எக்ஸ்ட்ராவா ₹1 கொடுக்கல அப்படிங்கும்போது என்ன நஷ்டம் இருக்கு? அதனாலதான் இங்க இத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க, குபுகுபுன்னு ஜாயின் பண்றாங்க. இவ்வளவு பேர் வந்து இந்த பிசினஸ்க்குள்ள வராங்க. ஓகேங்களா? அதனால வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் பண்ண முடியாது. ரொம்ப யோசிச்சு 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
இப்படி என்ன இதுல இருக்கு யோசிக்கிறது, அவ்வளவு யோசிக்கிறதுக்கு? ஓகேவா? இது என்ன வந்து உள்ள வச்சுட்டு திரும்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படியே வந்து இன்கேஸ் நம்ம நினைச்சபடி நடக்கலைன்னா அப்படி நம்ம நடு ரோட்டுக்கு வந்துருவோமா, இல்ல உயிர் போயிருமா? அவ்வளவு யோசிக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லையே. உள்ள வாங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே, டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க, நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. ஒரு வருஷம் இந்த பிசினஸ் கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட உள்ள வந்து ட்ரை பண்ணுங்க. என்ன ஆக போகுது? கொடுக்குற காசுக்கு பொருள் வாங்கணும். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம லைஃப் மாறும். ஈவன் ஒஸ்ட் கேஸ் ஒர்க் அவுட் ஆகி ஆகலைனாலும் ஏதாவது நஷ்டம் இருக்கா? ஏதாவது நமக்கு பிரச்சனையாக போதா? நம்ம நம்ம வேலையை விட்டுட்டு உங்களை சேர சொல்றேன்னா, பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு இதை பண்ணுங்கன்னு சொல்றேன். ஃப்ரீ டைம்ல 1 மணி நேரம் ட்ரைனிங் வந்து பாருங்க. மெதுவா கத்துக்கோங்க. கத்துக்கிட்ட விஷயத்த செயல்படுத்துங்க. உங்க வீட்டுக்கு எப்படி நீங்க வேற ஒரு கடையில பொருள் வாங்குறத வெஸ்டேஜ்ல வாங்க போறீங்களோ, அதே மாதிரி எல்லா மக்களும் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்னும் வாங்காத பொருள், அதிசய பொருள், தேவையே இல்லாத பொருளை வாங்குங்கன்னு நம்ம இங்க பேசல. எல்லா மக்களும் எங்கேயாவது ஒரு இடத்துல வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பொருளை கடையை மாத்தி இங்க வாங்க வைக்க போறோம். அதை நம்ம ஒரு பிசினஸா, ஒரு ஸ்ட்ராட்டஜியா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிசினஸ் அப்ரோச் நம்ம பண்ணி நம்ம வந்து அதை வந்து கொண்டு வரோம். அவ்வளவுதான். இது ஒரு பிசினஸ். இதை நீங்க பழகுனீங்கன்னா, இதை வந்து நீங்க நல்லா எப்படி பண்ணணுங்கிறத இதை கரெக்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலே இதுல சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றவங்கல பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இத பத்திய புரிதலே இல்ல. சரியாவே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. உள்ள சேர்ந்த உடனே ஓ இவ்வளவுதானா, ஐடி போடணும், நமக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவுதானே பிசினஸ், இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே, இவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து அவ்வளவு ஈஸியாலாம் அதை முடியிட முடியாது. முழுக்க முழுக்க வந்து பீப்புள் மேனேஜ்மெண்ட். ஒருத்தரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், எப்படி நம்ம வந்து இன்வைட் பண்றோம், எப்படி அவரை வந்து கரெக்டா வந்து இன்வைட் பண்றோம். இன்வைட் பண்ணும்போது நம்ம லூஸ் டாக் விட்டோ இல்ல வந்து நம்ம தேவையில்லாத பேசி அவங்க வந்து ஓடிடலாம், அவங்க தப்பா புரிஞ்சுக்கலாம், அவங்க ஏதோ வந்து நம்ம ஏதோ ஏமாத்துறதுக்கு கூப்பிடுற மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்க, இல்ல வேண்டாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப உங்களுக்கு இவ்வளவு பாக்குறதுக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனா நம்ம என்ன பேசணும், எப்படி பேசணும், எந்த வேவ்லென்த்ல பேசணும், எவ்வளவு டெம்போல பேசணும், என்ன வந்து சொல்லணும், எப்படி அப்படிங்கறதெல்லாம் அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் கத்துக்கிறது தான் இந்த பிசினஸ். கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நமக்கு தெரிஞ்சவங்கள இதுல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒண்ணு அவ்வளவுதானே அப்படின்னு தோணும். ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவ்வளவு ஈஸியெல்லாம் சேர மாட்டாங்க. அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணுமோ அந்த மெத்தட்ல அப்ரோச் பண்ணாதான் ரிசல்ட் வரும். அதை கத்துக்கிறது தான் இந்த விஷயமே. அதே மாதிரி சேர்ந்தவங்களை ஆக்டிவா வச்சுக்கணும். இந்த பிசினஸை பத்திய எண்ணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த பிசினஸை பத்தி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும். நீங்க டெய்லியும் போய் ஒவ்வொருத்தையும் 1 மணி நேரம் பேச முடியுமா? அப்ப சேர்ந்தவங்க எல்லாரையும் 1 மணி நேரம் ட்ரைனிங் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த பிசினஸ் பத்தி நம்ம பேசுறோம், இந்த பிசினஸ்ல சேர்ந்துருக்கோங்கிற எண்ணம் வரும், இந்த பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தை நம்ம அவங்க மனசுக்குள்ள நம்ம வந்து பதிய வச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, அவங்கள தட்டிக்கிட்டே இருப்போம். அவங்க தூங்க விடாம இந்த பிசினஸ்ல தட்டி எழுப்பிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? அப்ப ஆக்டிவா இருப்பாங்க, பிசினஸ் பண்ண அவங்களும் ஆரம்பிப்பாங்க. அப்ப இதுதான் பிசினஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நினைச்சுக்கிறீங்கன்னா இவ்வளவுதானே, ஆளை சேர்த்தணும், அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும், அவ்வளவுதானே. அவ்வளவு ஈஸியா வந்து பணம் சம்பாதிச்சிட முடியாதுங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில உலகத்துல எங்கேயுமே வந்து பணம் அவ்வளவு ஈஸியா சம்பாதிச்சிட முடியாது. அவ்வளவு ஈஸியா சம்பாதிக்கிற விஷயமா இருந்தா எல்லாரும் பணக்காரனா தான் இருப்பாங்க. எப்படிங்க? எல்லாரும் பணக்காரங்களா தான் இருப்பாங்க. இன்னமும் எத்தனை பேர் வந்து சாப்பிடுற சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. வேலைக்கு போனாதான் காசுங்கிறவங்க இருக்காங்க. ஓகே, ஒரு வாரம் வேலைக்கு போல, ஒரு வாரத்துக்கு வருமானம் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸியா? யோசிச்சு பாருங்க. அப்ப சீரியஸா பாருங்க. உங்களுக்கு இது ஈஸியா தெரிஞ்சாலும் சீரியஸா அப்ரோச் பண்ணுங்க. கத்துக்கோங்க. நல்லா தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணலாம். சரி, ஓகே. நான் இப்ப இந்த ட்ரைனிங் அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கிரவுண்ட் டைரக்டர் மார்க்கோ, நான் அவரை இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரைனிங் வந்து தொடர்ந்து அவர் கண்டினியூ பண்ணுவார். அவர் பேசுவாரு. 9 மணி வரைக்கும் நடக்கும் இந்த மீட்டிங்கை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. தேங்க்யூ, விஷ்.